இது Aroma Milk and Milk Products வழங்கும் V-Voice powered by GSN Property and Developers உங்கள் சத்யா அனில் ஆட்டா. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். ஜெயராம் சார் பாட்டு பாடி டிஆர் சாரை கொஞ்சம் சென்டிமெண்டா ஆக்கிட்டாரோ. இப்போ அவரை புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு அழகான பாடல் பாட வராங்க நம்மளுடைய சௌந்தர்யா அண்ட் தனுஜ். பியூட்டிஃபுல்லான சாங் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க. தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள மாமனிவ பக்கத்துல மயிலனா வெக்கத்துல மாமனிவ பக்கத்துல மயிலனா வெக்கத்துல மழை செஞ்ச ஜாலம் சில நனைஞ்ச கோலம் யமமா ஓ யமமா யம யம ஓ யமமா தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள எட்டி போக வேணாம் அச்சோ வந்து தடுக்க மிச்சோ என்ன வைக்க தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள மாமனிவ பக்கத்துல மயிலுவ வெக்கத்துல மாமனிவ பக்கத்துல மயிலுவ வெக்கத்துல சூடேற்று பார்வை இதமான போரும் யமமா ஓ யமமா யம யம ஓ யமமா தனுஜ் அண்ட் சௌந்தர்யா ரொம்ப அழகான ஒரு டுவெட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. டிஆர் சார் நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? பார்த்துருவீங்க, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். பிடிச்சது நல்லா பண்ணாங்க. ஏன்னா போன பாட்டுக்கு இதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தது. பல்லவிலாம் நல்லா எடுத்தீங்க தனுஷ். அந்த எண்டு பல்லவியில் மட்டும் அது வந்து ஒரு அது அது பாலுன்னும் சித்ராவுக்குமே அது ப்ளே பண்ணுற மாதிரி அந்த இதில் இருக்கும். மாமணிவம் பக்கத்தில் மயில் வெக்கத்தில் அந்த மாடுலேஷன்லாம் சேஞ்ச் பண்ணும் அந்த சங்கதி. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணால் வரும். இனிமேல் அது வந்து இந்த காலத்தில் அவ்வளோ பெரிய சங்கதியெல்லாம் போட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த காலத்து பசங்க இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணதே பெரிய விஷயம். பல்லவி சரணா ரெண்டு பேரும் நல்லா பண்ணீங்க, நைஸ். ஆனால் எண்டு பல்லவி வரும்போது நீங்கள் என்ன பண்ணோம், முதல் பல்லவி நோட்டு பிடிச்ச பிறகு எண்டு பல்லவியில் வந்து நாங்கள் ப்ளே பண்ணி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணது. ஒரு பாலுவும் சித்ராவும் போட்டி போட்டு பாடியிருப்பாங்க. பாட வைக்கிற மாதிரி நான் பண்ணேன். இந்த பாட்டோட ஓப்பனிங்கில் வந்து ஒரு வாய்ஸ்லாம் வந்து பாருங்க, அந்த சாம்பிள் வாய்ஸ்லாம் அன்றைக்கி வந்து இன்றைய நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பாட்டு ஒரு பெரிய ஒரு டிரான்சிஷன் காலத்தில் நடந்தது. என்ன, என்கிட்ட எத்தனையோ பாட்டு வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கின நம்ம ஏஆர் ரஹ்மான் என்கிட்ட திலீப்பாக இருந்தப்போ என்கிட்ட வாசித்த பாட்டு அத்தனை. அதில் பர்டிகுலர் இந்த சாங் நானும் அவரும் சேர்ந்து ஒரு வித்தியாசமாக பண்ண பாட்டு.
அது செகண்ட் பேக்ரவுண்டு பேட்டர்ன்லாம் பாருங்களேன், எண்டுலாம் அந்த பாட்டோட எண்டு வந்து நோட்டு இருக்கிறது பார்த்தா அந்த இடம் தவுளோட அந்த நட மட்டும் கூடப்பா. ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரே, ஒட்டகத்தை கட்டிக்கோ தரட்ட கட்டிக்கோ வட்ட பொட்டுக்காரே, தன்னந்தனி காட்டுக்குள்ள தோடி நாம கூட்டுக்குள்ள டன் டட டன் டட டன் டட டன் பப்ப 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 ஒட்டகத்தை கட்டிக்கோ தரட்ட கட்டிக்கோ வட்ட பொட்டுக்காரே. ஆக்சுவலாக அது ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருந்தேன். எதுக்கு சொல்கிறேன், இவ்வளவுலாம் நானும் அத்தனை இடத்துல அவ்வளோலாம் இது பண்ணி தான் வந்திருக்கோம். அப்போ என்னோடய வாய்ஸ்லாம் சாம்பிள் பண்ணுவோம். ரிதம் போட்டால் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் சாம்பிள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி இவ்வளவுலாம் வந்திருக்கு, அன்றைக்கெல்லாம் எதுவும் கிடையாது. சிண்ட்ரமில் டோனு, டாம் டாம் ட்ரம்ஸ்னால் ஐம் மேட் அபவுட் ட்ரம்ஸ். வாழணுன்னா வந்து நான் ட்ரம்ஸோடே வாழ்ந்துருவேன். அந்தளவுக்கு இந்த பாட்டெலாம் கேட்கக்குள்ள எனக்கு வந்து நல்லா பண்ணீங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் எனக்கு லைஃப்பில் நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் டிஆர் சார். அண்ட் அடுத்து அப்படியா ஆண்ட்ரியா மேம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரெண்டு பேரும் நல்லா பாடினீங்க. ஆனால் எனக்கு ரொம்ப வித்தியாசமான விஷயம், நீங்கள் இப்போ பண்ண மேஷப் பயங்கரமாக இருந்தது சார். இந்த குரூவில் அந்த பாட்டு பாடினீங்களே சார், அது ஆன் தி ஸ்பாட் பாட்டு பாடுனீங்க சார். என்னோட குரூவில் இந்த பாட்டு வந்து என் தங்கி கல்யாணம் வந்தது. அப்போ ரகுமான் ஒர்க் பண்ண, திலீப் என்னோட ஒர்க் பண்ணப்போ அந்த பேக்ரவுண்ட் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரிலேட்டடாக இது வந்து அவருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் அவர் சொல்ல பாருங்க, அந்த இது வந்து இதில் வரும், ஜென்டில்மேனில் வரும். அதை அந்த நோட்டை மேட்ச் பண்ணி காமிச்சேன். பயங்கரமாக இருந்தது. எஸ், பார்த்தீங்களா? இது வந்து சரி ஒரு ஏதாவது ஒரு வித்தியாசமாக இந்த ஷோவில் அந்த ஒவ்வொரு பாட்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கணுங்கிறத கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. அது நோட்டு சேம், அதாவது தவுள் சுரம் வந்து உங்களுக்கு தெரியாது கிடையாது. சப்த சுரங்கள் 7 சுரத்துக்குள்ளே தான். ஏன்னா ஒவ்வொரு பட் ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார், டெம்போ ஸ்லோ பண்ணுவார், அதான் விஷயம். ஆனால் குருவோட ஸ்டைல் நிறைய ரசிக்கிறப்பாங்க. அது கலைஞன் என்பது வந்தான் ஒரு இன்ஸ்பிரேஷனில் ஒன்று பண்ணுறோம். ஆமாம், இல்லை சார், மியூசிக்னா அவ்வளோதான் இருக்குது. அது எப்படி எடுத்து ரீஇன்டர்பிரேட் பண்ணுறோமோ அதுதான் விஷயம். எஸ், எக்ஸாக்ட்லி. ஆமாம், அதே ரொம்ப நல்லா. அது உங்களுக்கு இசைஞானம் இருக்கிறதுனால தான் என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. ஆமாம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு ஒரு தடவை அப்படி சொல்லுங்க, நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம், எங்களுக்காக ஒரு தடவை. ஆண்ட்ரியா சொல்லுங்களேன். இல்ல சார், நீங்க சொல்லும்போது அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அவங்க எவ்வளவு கியூட்டா சொல்லிருக்காங்க, நாங்க பார்க்கணும். இல்ல சார், இப்போ வராது. ச்சே, ஆண்ட்ரியாக்கு வெக்கம் பாருங்களேன். So thank you so much Tanuj and Soundarya, please be seated. Contestants, எப்படியாவது வந்து டிஆர் சாரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பாடல்களுமே நீங்கள் சூஸ் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் உங்களோட காஸ்டியூம்ஸ்லேருந்து அத்தனையுமே அப்படி இருக்கே. ஓகே, அடுத்தபடியான பாடல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு இருந்தலாம். இது ஆரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர் பை ஜிஎஸ்ஐ ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில் ஆட்டா. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பிரேக்.